எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக நானும் அழகிய சிங்கர் சாரும் பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி நடக்கிறது. ஏன்னா அடிக்கடி அவர் என்கிட்ட நீங்கள் எத்தனை கதை சொல்லுவீங்க, ஒரு 10 நிமிஷத்தில், 1 மணி நேரத்தில் எத்தனை கதை சொல்லுவீங்க, உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன் இப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பார். நான் அது சும்மா விளையாட்டாக நானும் எத்தனை கதை சொல்லலாம் அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். அப்புறம் இந்த விளையாட்டே ஒரு சீரியஸ் டாக்காக மாறி நம்ம சரி சேர்ந்து ஒரு நாள் பண்ணலாம் சார், எல்லாரும் முன்னாடியும் நான் கதை சொல்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். நானும் ரூம்குள்ளேயே எத்தனை நாள் கதை சொல்லிட்டு இருக்கிறது, கொஞ்சம் வெளியில் வந்து கதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டுட்டு இந்த ஒரு நிகழ்வை கிருபானந்தன் சாரும் அழகிய சிங்கர் சாரும் சேர்ந்து இதை ஏற்பாடுபடுத்தியிருக்காங்க. இது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்பயுமே எல்லாரையும் பார்த்து கதை சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு எஃபெக்டிவாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோன்றுறது. இன்றைக்கி நான் ஒவ்வொரு எழுத்தாளரை பற்றியும் ஒரு சின்ன அறிமுகம் சொல்லிட்டோம், அப்படியே அந்த கதைக்குள்ளே போயிடலாம். எவ்வளோ கதை சொல்ல முடியாதுங்கிறது எனக்கும் ஒரு இது. கடைசி ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சுக்கலாம், உங்களுடைய ஃபீட்பேக்ஸு, உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்விகள் அப்படின்னு வச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ முதல் கதை எனக்கு பிடித்த எழுத்தாளர் லாசா ராமானுஜன். அவருடைய கதையிலேருந்து தான் நான் ஆரம்பிக்க போகிறேன். அவர் நான் ஒரு தெய்வீக புருஷராகவே நிறைய சமயம் நினைப்பேன். ஏன்னா அவரோட கதைகளில் நிறைய அம்பாளோட உபாசனை இருக்கும், ஒரு சௌந்தர்ய உபாசகர்னு எனக்கு தோணும். அவர் எழுதின நாவல் சௌந்தர்ய புத்ரா, அவரோட சிறுகதைகளில் எல்லாருமே அவரோட கதை லாசாரான அபிதா தான் சொல்லுவாள். பட் அவருடைய சிறுகதைகள்லாம் அபூர்வமாக இருக்கும். அவரோட சிறுகதைகளையே நிறைய விதமாக பிரிக்கலாம். சமூக சிறுகதை, ஆன்மீக சிறுகதை, எல்லாத்துலேயுமே ஒரு செல்ஃப் என்கொயரி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு வரி கதையை பற்றி இருக்கும், அடுத்த வரி அவரை தண்ணி ஒரு கேள்வி கேட்பார். அந்த மாதிரி ஒரு நம்மளை கண்டிப்பாக ஒரு விதையை போடக்கூடிய ஒரு சிறுகதை. நான் கிருஷ்ணாவோட நிறையா சமயம் டிஸ்கஸ் பண்ணும்போது அதை தான் நான் சொல்லியிருக்கேன். லாசாரா படித்தோம்னாக்கா நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் இன் ஸ்பிரிச்சுவல் சைடு நிறையவே மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி ஒரு கதை, அவருடைய சிந்தா நதி அப்படிங்கிற ஒரு தொகுப்புலேருந்து நான் இந்த கதையை எடுத்திருக்கேன். சாட்சி கற்பூரம் அப்படிங்கிற ஒரு கதை. லாசாரா சின்ன பையனாக இருக்கும்போது ராயப்பேட்டால அவள் குடியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் ஒரு போர்ஷன், அந்த போர்ஷனுக்கு பின்பக்கம் ஒரு தச்சன் குடும்பம் இருக்குது. அந்த தச்சன் குடும்பத்தில் அப்பா தச்சன், அம்மா தச்சன், அவருக்கு 3 மகன்கள், 3 பேருமே தச்சன். எல்லாரும் அந்த வீட்டில் வேலை பார்ப்பாங்க. இவருக்கு 6 வயசு, ஸ்கூல் பள்ளிக்கூடத்துலலாம் வாரத்தில் சேர்க்கலை. அப்போ வீட்லேயே எழுத படிக்க சொல்லி கொடுத்து, வீட்டில் அவள் அப்பாவே ஒரு வாத்தியாக இருக்கிறதுனால வீட்லேயே ஏதோ பாடம் சொல்லி கொடுத்து வளர்த்துட்டு இருக்க. இவருக்கு பொழுது போகாதனால சும்மா அவள் வீட்டில் போய் வேடிக்கை பார்ப்பார். அப்போ ஒரு நாள் இவள் அப்பா அந்த வீட்டு பெரியவர்கிட்ட பேசும்போது, என் பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கான் உங்கள் வீட்டில் வேடிக்கை பார்க்க, இவனை ஒரு குட்டி வேலை கொடுத்து சேர்த்துக்கோங்களேன், 6 வயசு குழந்தை நின்று வேடிக்கை பார்க்குறான், அவனுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு. அவனுக்கும் ஒரு ரொட்டீன் வரட்டும், ஒரு இடத்துக்கு போகணும் வரணும் அப்படிங்கிறது வரட்டும் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் ஒத்துக்கிறாரு. இவர் தினமும் அங்கே போவார். அங்கே போனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பெரியவர் அந்த தச்சன் எப்படி இருப்பாருனாக்கா, நல்லா குடுமி வச்சுருப்பார், நல்ல பெரிய திருமணம் நட்டுன்னு இருப்பார். அவர் பெருசாக வேலையெல்லாம் செய்ய மாட்டார். 3 பசங்க, அந்த பட்டறை ஒரு ஷெட்டு மாதிரி இருக்கும், அந்த ஷெட்டுக்குள்ளே 3 பசங்க, அவருடைய பசங்க வேலை செய்வாங்க. கூட 2 பேர் உதவிக்கு இருப்பாங்க. அங்கே என்ன மாதிரி வேலை செய்வாங்கன்னா, ஸ்டூல் பண்ணுறது, பொம்மைகள் செய்கிறது, அப்புறம் அருவாமனை செய்கிறது, கரண்டி செய்கிறது, மத்து செய்கிறது, இந்த வேலை தான் அவங்க பண்ணக்கூடிய. ஏன்னா பெரிய முதலீடெல்லாம் கிடையாது, சின்ன சின்ன வேலைகள். ஆனால் அதை ரொம்ப நேர்த்தியாக செய்வாங்க. அந்த பெரியவர் அதில் இருக்கிற குத்தம் குறையெல்லாம் சொல்லுவார். அவர் வேறு எதையும் இது பண்ண மாட்டார், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப சிக்கனமாக இருப்பார். அவங்க வீட்டில் அந்த மகன்களுக்கெல்லாம் கல்யாணமும் ஆயிருக்கும். அந்த வீட்டு அம்மா, அந்த பெரியவரோட ஒய்ஃப் செலவுக்கு பணம் கேட்டால் பெரிய தர்க்கத்துக்கு அப்புறம் ஏதோ பணம் கொடுப்பாராம். அன்னைக்கு அவர் பெரிய பக்தர், பெரிய பெருமாள் பக்தர். அவங்க வீட்டில் ஒரு மண்டபம் இருக்கும், அதில் 4-5 பெருமாளோட விக்கிரகம் இருக்கும். அதுக்கு தினமும் பூஜை பண்ணுவார். பூஜை பண்ணிவிட்டு ஏதோ ஸ்லோகம்லாம் படிச்சுட்டே தூங்கி போயிடுவார். இதுதான் அந்த பெரியவரை பற்றி இவர் அப்படியே சொல்லிகிட்டே வர்றார். ஒரு நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு பெரிய கூச்சல் போட்டுட்டு பெரியவர் உள்ளேருந்து வரார்.
இவ்வளோ கோபப்பட்டு அவர் இவ்வளோ கோபப்பட்டு பார்த்ததே இல்லை. எப்பயுமே கோபம் வரும் அவருக்கு, சின்ன மிஸ்டேக்லாம் நடந்தால் டக்குன்னு அடிச்சிடுவார், கை வாங்கிடுவார். அன்னைக்கு அவரோட வேட்டி அவரது கூட தெரியாத அளவுக்கு அவருக்கு கோபம். அவங்க ஒய்ஃப் அவங்களை அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க, நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு. அவர் ரொம்ப கத்துறாரு, என்னது இது அது இதுன்னு சொல்லி எல்லாரும் வந்துடுறாங்க. என்னப்பா ஆச்சு அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது, பீரோல என்னன்னு தெரியாம நான் சாவியை விட்டுட்டேன் நேற்று பணத்தை எடுத்து வைக்கும்போது. ஆனா அந்த பீரோல இருந்து இன்னைக்கு 10 ரூபாய் காணும். யார் எடுத்தா? ஏன்னா அவங்களுக்கு அந்த பொம்மையெல்லாம் செஞ்சா பெரிய வியாபாரம். ஒரு சின்ன கடை வச்சிருந்தாங்க, அந்த கடையில எல்லாம் வியாபாரம் கிடையாது. அங்கங்க பிரம்மோத்சவம், திருவிழா, கபாலி கோயில திருவிழா, திருவல்லிக்கேணியில திருவிழானா அங்க போய் வாசல்ல கடை போட்டு பண்ற வியாபாரம் தான். அதனால காலையில இங்க வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் போய் வியாபாரம் பண்ணி வர பணத்தை அவங்க அப்பா கிட்ட அந்த 3 மகன்களும் கரெக்டா கணக்கு கொடுத்துருவாங்க. அவர் கணக்கு பண்ணி பீரோல வச்சிருவாரு. அந்த வீட்டு நிர்வாகம், சாவி எல்லாமே இவர்கிட்ட தான் இருக்கு. அன்னைக்கு அந்த சாவி அங்கே வச்சதுனால அது காணும். இந்த 10 ரூபாய். 10 ரூபாங்கிறது நம்ம சாதாரணமாக நினைக்க முடியாது. அப்போ பவுன் 1 பவுன் 11 ரூபாய் இருக்கிறப்போ 10 ரூபாய் காணாமல் போயிடுது. ஒரே ரகலை, பயங்கரமா கத்துறாரு. எல்லாரும் சொல்றாங்க, அம்மா ஒருவேளை நீ கணக்கு தப்பா எழுதிக்கலாமேப்பா அப்படின்னு. என்ன பார்த்தா அப்படி சொல்றேன், நான் என் கணக்கு தப்பவே மாட்டேன்னு அந்த நோட் புக்கை விட்டு எறிகிறாரு பயங்கரமா. இவர் சின்ன பையன், இவருக்கு அதோட வீரியம் புரியல. அவர் பேசுற வார்த்தைக்கு பாதி அர்த்தம் புரியல, பின்னால புரியறது. ஆனா அதெல்லாம் எழுத முடியாது. அவ்வளோ மோசமா அவர் கோவப்படுறாரு. அப்புறம் என்ன பண்றாரு, இவர் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு மத்தியானம் திருப்பி அங்கே வரும்போது திருப்பியும் அதே மாதிரி தான் இருக்கு. அவங்க வீட்டில் யாருமே சாப்பிடல. அந்த வீட்டு ஆண்களுக்கு மட்டும் ஏதோ கஞ்சி வச்சு கொடுக்குறாங்க. பெண்கள் சாப்பிட்டாங்களா தெரியாது. இந்நேரத்துக்கு 2 ரவுண்டு இட்லி ஓடி இருக்கும், அது கூட யாருமே சாப்பிடல. டிஃபன் சாப்பிடல, மத்தியானம் சாப்பாடு ஆக்கலை, அப்படியே இருக்கு. பெரியவர் என்ன பண்றாரு, நேராக அவர் வச்சிருக்கிற பூஜை பண்ணக்கூடிய விக்கிரகத்துக்கு முன்னாடி 3 மணிக்கு உட்கார்றாரு. 6 மணி வரைக்கும் கண்ணை மூடி உட்கார்ந்துருக்காரு. 6 மணிக்கு எழுந்து ஒரு தீர்மானத்தோடு எழுந்துக்கிறார். அவர் வைஃபை கூப்பிட்டு விளக்கேற்று கற்பூரத்தை ஏற்றி ஒவ்வொருத்தரா சத்தியம் பண்ணுங்க சாமி முன்னாடி, நான் எடுக்கலன்னு அப்படின்னு சொல்லி. இவர் நான் காசு எடுக்கலன்னு சொல்லி பெரியவர் சத்தியம் பண்றாரு. அடுத்தது ஒவ்வொரு பையனையா சத்தியம் பண்ண சொல்றாரு. எல்லாரும் சத்தியம் பண்ணிடுறாங்க. அவர் அப்புறம் ஆறுத்துக்கு ஒன்றும் இல்லை, இனிமே இன்னைக்கு வேலையும் ஒன்றும் இல்லை, எல்லாம் கிளம்பி போங்கடா அப்படின்னு போய் படுத்துக்கிறாரு. அன்னி சம்பவம் முடிஞ்சிருது. இவர் இதெல்லாம் போய் வீட்டில் சொல்றாரு. இந்த 6 வயசு பையனா இருக்கிற லாசாரா அவங்க வீட்டில் போய் இந்த விஷயத்தான் சொல்றாங்க. மறுநாள் காலம்புற அந்த தச்சன் வீட்டுக்கு போறதுக்காக தன்னோட சொக்காவை எடுத்து மாட்டும் போது அந்த சொக்காலேருந்து ஒரு 10 ரூபாய் கீழே விழுது. அலறிடுறாரு அந்த பையன். அப்பா நான் இல்லைப்பா, அண்ணா நான் இல்லை அண்ணா. அவ அப்பாவை அண்ணான்னு கூப்பிடுவார். எனக்கு புரியாதுடாவா, நான் அவனை கூட்டின்னு போறேன்னு தன்னோட மகனோட கையை பிடிச்சுன்னு இவன் அப்பா இந்த பையனை கூட்டின்னு அந்த தச்சன் வீட்டுக்கு போய் அந்த 10 ரூபாய் நீட்டுறாரு. அவர் பெரியவர் உங்க பையனை நான் சந்தேகப்படுறேன்னு நினைக்கிறீங்களான்னு அந்த தச்சன் கேட்கிறார். நான் அப்படி நினைக்கல, ஆனா இந்த குழந்தையோட பாக்கெட்ல இது இருந்தது. நான் ராமாயண காலத்துல இருந்து இந்த சந்தேகங்கிறது இருக்குதானே அப்படின்னு இவ அப்பா சொல்றான். அவர் கண்ணில் கண்ணீர் விடல. காசு திருடு போனது கூட பரவாயில்ல, அது ஒரு குழந்தை மேல சுமத்தணுங்கிற ஒரு புத்தி வந்துடுது. பாத்தியா, எங்க வீட்டுல எப்பேற்பட்ட துரோகம் வந்துடுது, எல்லாரும் மனசுலையும் களி முத்திட்டு வச்சு எங்க வீட்டுக்குள்ள களி வந்துடுது அப்படின்னு கண்ணீர் ஜலம் விடுறாரு. அப்புறம் இவர் பையனை கூட்டிட்டு வந்துடுறாரு. அன்னிலேருந்து இவர் அவங்க வீட்டுக்கு வேலைக்கு போல. ஆனா அன்னைக்கு சாயந்தரம் அவங்க வீட்டுக்கு வாசல்ல ஒரு ஜட்கா வண்டி வருது. அந்த பெரியவரோட மனைவி வயசான பாட்டியும் அந்த வண்டியில ஏறி போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க திரும்பி வரவே இல்லை. லாசாரா எழுதின சிந்தா நதி அப்படிங்கிற தொகுப்புல எடுத்த ஒரு கதை. அடுத்தது நாஞ்சில் நாடன். எனக்கு பிடித்த ஒரு ரொம்ப நல்ல எழுத்தாளர். அவருடைய வர்ணனைகள், அவருடைய ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய விதம், அந்த விஷயத்தோட வட்டார வழக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அவரோட பல கதைகள் எனக்கு ரொம்ப பிடித்தமான கதைகள். அதில் இந்த கதை என்னை ரொம்ப பாதித்த ஒரு கதை. இந்த கதை பேரு இடலக்குடி ராசா அப்படிங்கிற ஒரு கதை. இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் நம்ம லைஃப்ல நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஆனால் இதை ஒரு ரைட்டர் எப்படி அதை டெபிக் பண்ணுறாங்க, இதுக்குள்ள ஒரு விஷயத்த வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அபூர்வமாக இருக்கும். ஒவ்வொரு எழுத்தாளரை பற்றியும் சொல்லும் போது அவங்களோட பிடித்தமான கதைகள்ங்கிறது ஏராளமாக இருக்கு. ஆனால் இப்போ நமக்கு ஏதாவது ஒரு கதை தான் சொல்ல முடியுங்கிறதுனால
எனக்கு பிடிச்ச கதையான ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன். இது தனியும் நிறையா எனக்கு பிடிச்ச கதைகள் இருக்கு. இந்த இடலக்குடி ராசா, அந்த ஊரில் இடலக்குடி ராசான்னு ஒருத்தன் வருவான். அவனோட ஊர் இடலக்குடியா இல்லை அவன் பேர் இடலக்குடியா தெரியாது. ஆனால் அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் அந்த இடலக்குடி ராசா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவன் பார்க்கறதுக்கு நல்லா ஆகிருதியாக இருப்பான். ஒரு நொண்டி கழுத நடந்து போனால் இப்படி இருக்கும், உருன்னு சத்தம் போட்டுட்டு அந்த மாதிரி ஒரு குணங்களோட வேகமாக நடந்து வருவான். அந்த ஊருக்குள்ள ஒரு வேஷ்டி கட்டின்னு இருப்பான், மேலே ஒரு துண்டு இருக்கும், கையில் ஒரு கருப்பு கயிறு, சாயம் போன கருப்பு கயிறு இருக்கும், நெத்தியில் நல்லா பட்டையாக விபூதி எட்டுன்னு, காதில் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலில் கொடுத்த செவ்வரடியோ ஏதோ ஒன்று காதில் வச்சுன்னு அந்த ஊருக்குள்ளே வருவான். அவளுக்கு நேராக வரவன் யார் வீட்டு தின்ன யாராவது உட்காரும் பொதுவாக. ஸோ அந்த ஊரில் அவர் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு நல்லா பட்டையாக விபூதி எட்டுட்டு வருவார். அந்த இடலக்குடி ராசா அந்த ஊருக்கு வர நேரமே பொதுவாக காலையில் 11 மணி, மத்தியானம் 3 மணி, இல்லை ராத்திரி 8 மணி, அந்த நேரத்துக்கு தான் வருவான். வந்தால் யார் வீட்டு திண்ணலையாவது உட்காந்துக்குவான். உட்காந்துட்டு ஏதோ அம்மா, சித்தி, பெரியம்மா அப்படின்னு ஏதோ ஒரு பேரை சொல்லி யாரையாவது ஒரு உறவு வச்சு தான் கூப்பிடுவான். அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவனை விட பெரியவங்க, அதனால ஒரு மரியாதையாக தான் எல்லாரையுமே கூப்பிடுவான். அது என்னமோ அவன் எந்த ஆம்பளையுமே கூப்பிட்டதில்லை, எப்பயும் பெண்களை தான் கூப்பிடுவான். அந்த வீட்டு பெண்கள் வெளியில் எட்டி பார்ப்பாங்க, ராசா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். என்ன ராசா அப்படின்னோடனே, இல்லை நம்ம அக்கா பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோம்ல, அந்த ஊருக்கு போனேன், அந்த நாமக்குப்பத்துக்கு போனேன், அந்த குப்பத்தில் அங்கே கட்டி கொடுத்துட்டு நம்ம போய் பார்க்காம தான் நல்லா இருக்காதுல்ல, போய் பார்த்தேன். அவள் என்னை பார்த்த உடனே காப்பி தண்ணி குடிச்சிட்டு போன்னு சொன்னான். கொண்டாங்குடுத்தான் வீட்டில் போய் கை நினைக்கிறதா, அதனால் வேணான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை அடுப்பங்கரைக்கு போகும்போது நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன், நேராக இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா அப்படின்னு கேட்டவன், என்ன அப்படியா, காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடாம இருக்கேன், எனக்கு பசிக்குது அப்படின்னு ரொம்ப உரிமையாக சொல்லுவான். உடனே இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வாழை இலையில நிறையா ஒரு நல்ல வேலை செய்கிறவன் எவ்வளோ சாப்பிடுவானோ அவ்வளோ பழையதை அதில் போட்டு, அதில் நுரைச்சிட்டு இருக்கிற பழங்கறியை கொஞ்சம் போட்டு கொடுத்த உடனே இவன் அப்படியே நிமிர்ந்து பார்ப்பான். என்ன வேணும் உனக்கு அப்படின்னோடனே, உங்ககிட்ட ஒரு 2 உப்பு கல் இல்லையா இந்த வீட்டில், உப்புக்கு பஞ்சமா அப்படின்னோடனே, இருடா நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உப்பு கல்லும் 2 மிளகாவும் கொடுப்பாங்க. அவன் சாப்பிட்றத பார்க்கும்போதே நம்மளே 2 வாய் அவன்கிட்ட வாங்கிக்கலாமா போல இருக்கும். அவ்வளோ நேர்த்தியாக அவன் சாப்பிடுவான், ஒரு பருக்க விடாமல் முழுக்க சாப்பிடுவான். சாப்பிட்டோடனே ராசாக்கு வயிறு ரொம்ப நிரம்பி போச்சு அப்படிங்குமா. ராசா வண்டியை விட்டுருட்டா அப்படின்னு கேட்பான். அப்படி கிளம்பி போயிடுவான். ராசா வண்டியை விட்டுட்டான்னா அந்த இடத்த விட்டு கிளம்புறான்னு அர்த்தம், கிளம்பிடுவான். அந்த ஊரில் இருக்கிற பசங்க எல்லாம் அவனை கேலி பண்ணுவாங்க, என்னெல்லாமோ பேசுவாங்க, இடலக்குடி ராசான்னு கிண்டல் பண்ணுவாங்க. எதுக்குமே அவன் பார்வை திரும்பி கூட பார்க்காது யாரையும், நேராக பார்ப்பான், அவன் மாட்டுக்கு போய்கிட்டே இருப்பான். அந்த ஊரில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் அவன் எப்போ வருவான் எப்போ போவான்னு தெரியாது. சில சமயம் 1 வாரம் கூட வராமல் இருப்பான், 10 நாள் வராமல் இருப்பான், திடீர்னு வருவான். அவன் வராதப்போ அங்கே இருக்கிற பெண்களுக்கெல்லாம் மனசு ஏதோ பண்ணும், எங்கே போயிருக்கானோ, இன்னும் இந்த ராசா இந்த பக்கம் காணவே இல்லையே அப்படின்னு அவங்களுக்குள்ள நினச்சிப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் ஏதோ ஒரு பண்டிகை நாள் கிழமை ஒரு நல்ல சாப்பாடு பண்ணும்போது, இது எப்போ வந்தாலும் இந்த ராசா எங்கே போய் தொலைஞ்சதோ, இப்போ வரலாம் இல்லை ஒரு நல்ல சாப்பாடு பண்ணியிருக்கோம், எப்போ வந்தாலும் இந்த பழையதை சாப்பிட்டு போகிறானே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லா பெண்கள் மனசுலையும் இருக்கும். அந்த ராசா எப்படின்னா, அவனோட மனசு ஏதோ ஒரு இடத்துல நின்று போச்சு, ஏதோ ஒரு வயசுல ஒரு மாதிரி நின்று போச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு மனசுல வளர்ச்சி இல்லை போல இருக்கு, அந்த மாதிரி தான் அவன் நடந்துப்பான். ஆனால் அவனால எந்த தொந்தரவும் யாருக்கும் இருந்தது கிடையாது. சில நாள்களில் ஒருத்தர் வீட்டில் அவன் கூப்பிடும்போது அந்த வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க இருப்பாங்க, இருக்கும்போது அவங்க இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அத்தாச்சி எனக்கு சாப்பாடு போடு அப்படின்னு சொல்கிறதோ, பெரியம்மா எனக்கு சாப்பாடு போடுன்னு மிரட்டுறதையோ அந்த வீட்டு ஆம்பளைங்கெல்லாம் ஒரு இளக்காரமாக சிரிச்சிட்டோ இல்லை இவனை ஒரு சாதாரணமாக இவனை ஒரு ஆளாகவே பார்க்க மாட்டாங்க. ஒரு சில பேர் இவனை வம்பு கிழக்கணும்னு, என்னடா அதிகாரம் தூள் பறக்குது, என்னடா வேணும் உனக்கு, சாப்பாடெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால், ராசாவுக்கு சாப்பாடு இல்லையா, ராசா வண்டி விட்டுட்டா அப்படின்னு கேட்ட உடனே வயிற்றுக்குள்ள என்னமோ பண்ணும் அந்த வீட்டில் எல்லாருக்கும். அவன் கேட்குறக்கே அந்த விதத்திலேயே அதில் எந்த ஒரு வர்ணங்களும் இல்லாத ஒரு குரல் அப்படிங்கிறது.
எந்த இமோஷனும் இல்லாமல் ராஜா அப்பா கிளம்பி வண்டியை விட்டுருட்டா அப்படின்ன உடனே பயந்துருவாங்க. அவங்க வயத்துல ஏதோ பண்ணும், இல்லடா சாப்பிட்றானு, ஏங்க அவனை போய் ஏதோ பண்ணுறீங்க, ஏதோ ஆண்டவன் ஒரு ஜீவனை படைச்சி விட்டுட்டானா அந்த அம்மா சத்தம் போட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்காரரை திட்டிட்டு அந்த பையனுக்கு சாதம் போடுவாங்க. அன்னைக்கு அந்த ஊரில் ஒரு வீட்டில் கல்யாணம். அந்த கிராமத்தில் கல்யாணம் அப்படின்னா எல்லார் வீட்டு, அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அதனால எல்லா ஊரே அந்த கல்யாண வீட்டில் இருக்குது. சின்ன விடலை பசங்க எல்லாருமா, அதாவது நல்ல பணக்கார வீட்டு பையன்லேருந்து அந்த ஊரில் சவுண்டு செட்டு கட்டுற பையன் வரைக்கும் எல்லாருமா சேர்ந்து கூடி அந்த வீட்டு கல்யாணத்தை எடுத்து போட்டு செய்கிறாங்க. முக்கியமாக சாப்பாடு பரிமாறுறத அந்த சின்ன பசங்க பண்ணுறாங்க. எல்லாரும் சாப்பிட்டாச்சு. அப்பா பொண்ணு வீட்டுக்காரங்க, பையன் வீட்டுக்காரங்க, வெளியூர்லேருந்து வந்த விருந்தாலே எல்லாரும் சாப்பிட்டாச்சு. கடைசி பந்தி பரிமாறினாங்கல்ல, வேலை செஞ்சவங்க சாப்பிட வேண்டிய பந்தி அது. அப்பன்னு பார்த்து இடலக்குடி ராசா ஊருக்குள்ளே வரான். இந்த பொண்ணு கல்யாண பொண்ணோட தம்பி பார்த்துக்காட்டே, ராசா வந்துட்டியா, வா நல்ல நேரத்துக்கு வந்த, வா சாப்பிடவான்னு கூப்பிட்றான். இடலக்குடி ராசாவோ அந்த பந்திக்கு உட்கார்றான். அவனுக்கு ஒரே சந்தோஷம். பெரிய இலை போட்டு நிறையா சாப்பாடு போட போகிறாங்க, சுடு சாதம் போட போகிறாங்க அப்படின்ட்டு உட்கார்ந்த உடனே இந்த பரிமாற போகிற பசங்களுக்குள்ள ஒரு கேலி முடிவு பண்ணுறாங்க, இவனை சீண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் உட்காந்துக்கிறாங்க. ரெண்டு ரோல உட்காடுறாங்க. நடுவில் மத்தியமமாக இவனை இடலக்குடி ராசாவை உட்காந்து வைக்கிறாங்க. பெரிய ஃபஸ்ட்டு உப்பு வைக்கிறாங்க, பழம் வைக்கிறாங்க, பச்சடி வைக்கிறாங்க, அவியல் வைக்கிறாங்க, பொரியல் வைக்கிறாங்க, தொவைட்டல் வைக்கிறாங்க. எல்லாம் விழுந்துக்கிட்டே வரும்போது ராசாக்கு மட்டும் வைக்காம அவன் இலையை தாண்டி போய் வைக்கிறாங்க. இவன் இலையில மட்டும் ஒன்றுமே இல்லை. ராசாக்கு இந்த பக்கம் 3 பேர் உட்காராங்க, இந்த பக்கம் 3 பேர் இருக்காங்க. 2 பக்கமும் பரிமாறிட்டு இவனுக்கு மட்டும் பரிமாறாம தாண்டி போய் பரிமாறுறாங்க. ராசா வந்து எனக்கு வைக்கல, ராசாக்கு பரிமாறல, ராசாக்கு பசிக்கும் இல்லை, ராசாக்கு பரிமாறலன்னு கேட்டுட்டே இருக்கான். அவங்க எல்லாருக்கும் சிரிப்பா வருது. ஆனா அடக்கிட்டு அதே மாதிரி அவனை சீன்றதுக்கு பண்ணிட்டே இருக்காங்க. திருப்பியும் இவன் கேட்கிறான், ராசாக்கு பசிக்கும்ல அப்படின்னு திருப்பியும் கேட்கிறான். அப்புறம் சாதம் வருது. சாதம் பரிமாறும் போது இவனை தாண்டி போகும்போது இவனால தாங்க முடியல. ராசா வண்டியை விட்டுட்டுமா அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் ஓன் சிரிச்சிடுறாங்க. அப்போ அவன் எல்லாரையும் ஒரு மாதிரி அதிர்ச்சியை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடுறான். அன்னைக்கு யாருக்குமே சாப்பிட பிடிக்கல. இது அடுத்த கதை அழகியசிங்கர் சாரோட லாக்கர் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. லாக்கர் கதையை படிச்சுட்டு கொஞ்சம் பயந்தே போயிட்டாங்க. பேங்க்குக்கு போகிறச்ச ஜாக்கிரதையாக இருக்கும். ரொம்ப ஒரு அருமையான ஒரு கதை. ஆக்சுவலாக இந்த கதை அவர் பேங்க்கில் வேலை பார்த்ததுனால நிறையா அந்த பேங்க்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அன்னைக்குன்னு பார்த்து சனிக்கிழமை அன்னைக்கு சீக்கிரம் போகணும்னு நினைப்பாங்க எல்லா பேங்க் ஊழியர்களும். இவரும் அப்படியே நினைக்கிறாரு. அன்னைக்குன்னு பார்த்து சாரி அவருடைய மனைவி பேங்க்குக்கு வராங்க. சாரி மனைவி நங்கநல்லூரில் குடியிருக்காங்க. ஆனால் அவங்க திருவல்லிக்கேணி பிரான்ச்சில் அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா முன்னாடி திருவல்லிக்கேணியில் இருக்கிறப்போ ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டு, லாக்கர் எல்லாம் நங்கநல்லூர் போனால் கூட இது ராசியான இடம் அப்படின்னு இன்னும் மெயின்டைன் பண்ணுறதுனால இங்கே இவர்கிட்ட லாக்கருக்கு போகணும்னு கேட்குறாங்க. இவருக்கு எரிச்சலாக வருது. முதல்ல சனிக்கிழமை சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். இன்றைக்கின்னு பார்த்து கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது இந்த லாக்கர் ரூம்ங்கிறது பேஸ்மெண்ட்டில் இருக்குது. படி இறங்கி போய் பக்கத்துலேயே அந்த பணம் வைக்கக்கூடிய அந்த பெரிய லாக்கர் இருக்குது. அதனால படி இறங்கி போய் அந்த கஸ்டமருக்கு இவங்ககிட்ட ஒரு சாவி இருக்கும், அதை வச்சு திறக்கிறது, அவங்க திறக்கிறது, அவங்கள விட்டுட்டு வரணும். அதுக்குள்ளே வெளியில் போய் டேபிளில் பார்த்தா இன்னொரு கஸ்டமர் ரெடியாக இருப்பாங்க. திருப்பி அவங்களுக்காக ஒரு தடவை படி இறங்கணும். இது என்னடா இது தலைவேலை அப்படின்னு அவருக்கு ஒரு எரிச்சல். அதே மாதிரி சாரி அவங்களையும் பகைச்சிக்க முடியாது. இவருடைய கூட வேலை பார்க்குற கீதாங்கிற அம்மா அடிக்கடி எச்சரிக்கை பண்ணுவாங்க. பாருங்க, நீங்கள் எப்பயுமா எங்கள் கூட வழக்கமாக பேசுகிற மாதிரி அவங்ககிட்ட பேசாதீங்க. அவங்க நிறைய டெபாசிட் வச்சுருக்காங்க, வேறு பிரான்ச்சுக்கு மாற்றிட்டாங்கன்னா நமக்கு பிஸ்னஸ் போயிடும். அதனால அவங்க கொஞ்சம் அனுசரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுனால இவரும் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி சாரி மிஸ்ஸஸ் வந்த உடனே அவங்க லாக்கருக்கு போகணுங்கிறாங்க. இவர் கொண்டு போய் விட்டுட்டு கதவை திறந்து விட்டுட்டு வந்துடுறாரு. மேலே கீழே போகும்போதே புழுக்கமாக இருக்குது. திருப்பி மேலே வராது. மேலே வந்தால் அவரோட டேபிளில் அடுத்த பிரச்சனை காத்திருக்கு. இன்னொருத்தர் லாக்கரோட ஆக்சஸ் வேணும், என்னோட தங்கையோட லாக்கர் லெட்டர் கொடுத்துருக்கா அப்படின்னோடனே உங்கள் தங்கையும் தங்க ஹஸ்பண்டும் இங்கே நேரில் வந்தால் தான் சார் உங்களுக்கு அந்த ஆக்சஸ் கொடுக்க முடியும், அவங்க கையெழுத்து நேரில் போடணும்னு சொல்கிறாரு.
இல்லை அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னோடனே, இல்லை எப்படி இருந்தாலும் பேங்க் ரூல்ஸ் படி கொடுக்க முடியாது, நாளைக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறாரு. இப்படி ஒரு பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா சனிக்கிழமைங்கிறதுனால மேனேஜர் கிளம்பி போயிடுறாரு, கேஷியர் கிளம்பி போயிடுறாரு, ஒவ்வொருத்தராக கிளம்பி ஏதோ ஒரு சாக்கு சொல்லிட்டு போகிறாங்க. இவரோட வேலை முடியவே மாட்டேங்குது, எரிச்சலாக வருது. கடைசியாக கேஷியர் வந்து பணத்தெல்லாம் கொண்டு போய் அந்த கிணங்குல வைக்கணும், நீ ஒரு தடவை சரி பாருங்கிறாங்க. இவர் போய் சரி பார்க்குறாரு, கொண்டு போய் வைக்கிறாங்க. திருப்பி வந்தோடனே அவர் கிளம்பி போயிடுறாரு. இப்போ கேசவன்கிற அவரோட பியூனும் இவர் மட்டும்தான் இருக்காங்க. கேசவனுக்கு வேகமாக போய் தண்ணி அடிக்கணும் சனிக்கிழமை, அவனும் அவசரப்படுத்துறாங்க. இவர் சரி இங்கேருந்து மாம்பழத்துக்கு போகிறதுக்கே நேரம் ஆகும்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பிட்டாரு. கிளம்பி வழியில் கதவு கூட்டும்போது யாரோ கூப்பிட்ற சத்தம் கேட்கறது. மெயினெல்லாம் அணைச்சிட்டு வெளியில் வந்துடுறாங்க. ஏதோ சத்தம் கேட்கறது இல்லை அப்படின்னு அவர்கிட்ட சொன்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ரோட்டில் தான் அந்த சத்தம் அப்படின்னு அவன் அவசரத்தில் சொல்கிறான். இவர் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போனால் ஒய்ஃப் என்ன, இன்னைக்கு சீக்கிரம் வந்திருக்கீங்க, சாயந்தரம் மார்க்கெட்டுக்கு போகணும் அப்படிங்கிறாரு. சரி நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாரு. தூங்கி எழுந்தவருக்கு சட்டுன்னு ஒன்று பொறி தட்டுற மாதிரி இருக்கு. மிஸ்ஸஸ் சாரி ஏன் போகும்போது நம்மக்கிட்ட சொல்லிட்டு போகலை அப்படிங்கிற பயம் வருது. உடனே படபடன்னு ஃபோன் பண்ணுறாரு கேசவனுக்கு. நீ மிஸ்ஸஸ் சாரி வெளில போனதை பார்த்தியான்னு கேட்குறாரு. அவர் தெரியல சார், அவங்க போயிருப்பாங்க சார். இல்லை எனக்கு பயமாக இருக்குது, நம்ம போய் ஒரு தடவை பார்த்துக்கலாங்கிறாரு. இல்லை சார் உங்கள் பிரமை அப்படிங்கிறான். இல்லை நான் நேரில் பார்த்து அவங்க இல்லைனாலும் பரவாயில்ல போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு போய் யார்கிட்ட சாவி இருக்குமோ அதை வாங்கிட்டு வேகமாக போய் திறக்கிறாங்க. உள்ள சாரி மயங்கி போய் விழுந்துருக்காங்க. அவங்கள உடனே தண்ணி தெளித்து எழுப்பி பார்க்குறாங்க. பக்கத்துலேயே அந்த கீதாவை வர சொல்லி அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த அம்மா முழிச்சு பார்க்கும்போது கண்ணாடின்னு திட்டுது. இவரை ஏன் சார் விசாரிக்க மாட்டீங்களா? இல்லை மேடம் நீங்கள் போயிட்டீங்கன்னு நினச்சோன்னே, என்னமோ போங்க அப்படின்னு கோச்சிக்கிறாங்க. மிஸ்ஸஸ் சாரியோட ஹஸ்பண்ட் சாரி வராது, அவர் கண்ணாடின்னு இவரை திட்டுறாரு. மேனேஜர் கண்ணாடின்னு திட்டுறாங்க. உன்னைய வந்து என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு. டாக்டர் மட்டும் மெதுவாக கூப்பிட்டு அந்த அம்மா மட்டும் இன்னும் 1 மணி நேரம் அங்கே இருந்தது செத்து போயிருக்கும்னு சொல்கிறாங்க. இவருக்கு பயங்கர பயமாக இருந்தது. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா இவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. அந்த அம்மா எல்லா டெபாசிட்டையும் நங்கநல்லூருக்கு மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு இந்த கதை முடியாது. அடுத்தது வந்து முள்முடி. அடுத்தது முள்முடி அப்படிங்கிற ஒரு சிறுகதை. தி. ஜானகிராமன் அவர்கள் எழுதியது. எனக்கு ரொம்ப பிடித்தமான, ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு கதைகள்ல அது ஒன்று. அனுபவசாமி அப்படிங்கிற ஒரு வாத்தியாருக்கு அன்னைக்கு கடைசி நாள். அவரை வந்து அவருடைய மாணவர்கள்லாம் ரொம்ப பெரிய இதோட கோலாகலமாக கொண்டு போய் அவரை வீட்டில் பெரிய மாலை மரியாதையோட கொண்டு போய் வீட்டில் விடுறாங்க. ஒரு வாத்தியார், ஒரு ஆசிரியர் ரிட்டையர் ஆகும்போது எந்த ஆசிரியருக்கும் இந்த அளவுக்கு மரியாதை யாருமே பண்ணதில்லை. இவருக்கு ஏன் பண்ணாங்க அப்படின்னா, இவரோட 35 வருஷ ஆசிரியர் வாழ்க்கையில யாரையும் அடிச்சதில்லை, கோபப்பட்டதில்லை, தப்பா ஒரு வார்த்தை பேசினதில்லை. அதனால அந்த பசங்களுக்கு எல்லாம் இவர் மேல ரொம்ப பிரியம். எந்த பசங்களையும் எந்த அட்வான்டேஜும் அவர் எடுத்துக்க மாட்டார். அதனால அந்த பசங்க எல்லாருமா சேர்ந்து அவருக்கு பெரிய மாலையெல்லாம் போட்டு ஒரு ஊர்வலம் மாதிரி ஸ்கூல்லேருந்து வீட்டில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அந்த பசங்கள்லாம் ஒவ்வொருத்தரா சார் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. எல்லாரும் வந்துட்டு போனப்புறம் அந்த வீடே ஒரு மாதிரி அமைதியாக இருக்கு. அப்போ அவருடைய மனைவி, அவங்க மனைவி பேர் மகிமைன்னு பேர், மனைவி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வந்து கதவை சாத்திட்டு எல்லா மாலையும் திருப்பி அவர் கணவருக்கு போட்டு அழகு பார்க்குறாங்க. என்னதான் இருந்தாலும் உங்களை மாதிரி வராது, அது எப்படி ஒருத்தரால கோவமே படாமல் இத்தனை வருஷம் இருக்க முடியும்? நீங்கள் வீட்டில் கூட ரொம்ப கோவப்பட்டது இல்லையே, உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப நிறைய மரியாதை கிடைச்சது, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வாய் நிறைய அந்த மனைவி சொல்லுவான். அவர் இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஆனாலும் அவர் மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடும் அந்த பசங்க சொன்னதெல்லாம். ஏன்னா ஒரு வாத்தியார் வந்து நான் ரிட்டையர் ஆகிறேன், எனக்கு இது எது வேணும்னு கேட்டு வாங்கிக்கிட்ட வாத்தியார் இருக்காங்க. ஒரு வாத்தியார் வந்து கில்ட்டு நகையை கொண்டு போய் அடமான வச்சு காசு வாங்கின வாத்தியார் இருக்காங்க. ஒவ்வொரு வாத்தியாரை பற்றியும் ஒரு கதை இருக்கும்போது தான் நிஜமாவே யாரையுமே ஒன்றுமே பண்ணினது இல்லைல்ல அப்படின்னு மெதுவாக அவருக்குள்ள ஒரு கர்வமும் ஒரு தன்னை பற்றின ஒரு பெருமையும் அவருக்கு வருது. எப்படியும் அவர் யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது மனைவி சொன்னா, இருங்க நான் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் காஃபி எடுத்துகிட்டு வராங்க. அப்போ யாரோ வாசலில் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டுறது யாருன்னு போய் பார்த்தா ஆறுமுகம்னு ஒரு பையன்.
அந்த பையன் வந்து பல வருஷம் ஃபெயில் ஆகி அவங்க கிளாஸ்லேயே இருக்கிற பையன். அவன் ஒரு மாதிரி லீடர் மாதிரி ஆகிட்டான். இந்த ஸ்கூல்லேயே தான் நம்ம பெர்மனெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் லீடர் மாதிரி ஆகிட்டான். அவன் தான் எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவன் மூலமாக தான் வரும் இவர்கிட்ட. அவன் வந்து ஒரு சின்ன பையன், சின்னையான ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்திருப்பான். என்னடா ஆரம்பம் அப்படின்னோடனே, சார் இவன் வந்திருக்கான் சார், இவனை பற்றி தான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு அந்த சின்னையாங்கிற பையன் அவன் அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்திருப்பான். அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, நீங்கள் இந்த பையனை கொஞ்சம் மன்னிச்சிடணும் அப்படின்னு. இவருக்கு புரியாது, என்னது நான் எதுக்கு மன்னிக்கணும், என்ன ஆச்சு அப்படின்னோடனே, இல்லை போன வருஷம் இந்த பையன் வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற பையனோட நோட்டை திருடி அதில் பேரை மாற்றி, புஸ்தகத்தில் பேரை மாற்றி வித்துட்டான். அது தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, கோவமா இனிமே இவங்க கூட யாரும் பேசாதீங்களா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு வருஷம் முன்னாடி அதுல இருந்து கிளாஸ்ல யாருமே அந்த பையனோட பேசுறது இல்லை. இப்போ இவருக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் நடத்துறதுக்காக எல்லாருக்கிட்டையும் காசு கலெக்ட் பண்ணும்போது அவனும் ₹1 கொடுத்துருக்கான். அதையும் அவங்க வாங்க மாட்டேட்டாங்க இந்த பசங்க. அதனால அந்த பையன் அழுதுகிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் ரொம்ப அழுதுருக்கான். அவங்க அம்மா அதனால கூட வந்து இந்த ₹1 நீங்க ஏற்றுக்கணும், பாவம் அவன் ரொம்ப மாறிட்டான், ஏதோ அந்த சமயத்தில் அவனுக்கு தோணிச்சு அதை செஞ்சுட்டானே ஒழிய அவன் அந்த மாதிரிலாம் இருக்கிற பையன் இல்லை, நல்ல பையன், ஏங்கி போகிறான், யாருமே அவன்கிட்ட பேசுறது இல்லை அப்படின்னோடனே இவருக்கு தாங்க முடியல. நானடா சொன்னேன் அப்படின்னா, ஆமாம் நீங்கள் தான் சொன்னீங்க, அதான் நாங்கள் யாருமே பேசுறதில்ல, இந்த பையன் ஆரம்பம் சொல்கிறான். இப்போ அவன் ரொம்ப அழுகுறான். நீங்கள் சொல்லுங்கள் சார், இனிமேல் பேசலாம்னு சொன்னால் நாங்களாம் பேசுவோம் அப்படிங்கிறான். அடா பாவி அப்படின்னு இவர் வந்து இவ்வளோ நேரம் தன்னை வந்து ஒரு பெரிய, அதாவது தான் யாரையுமே கோச்சிக்கல, தன்னால யாரும் பாதிக்கப்படலைன்னு நினைச்சிட்டு இருந்தவருக்கு இது ஒரு பெரிய முள் கிரீடமா அவர் தலையில இருந்தது. அது என்னடா பேசுகிறான்னு சொல்லிட்டு அந்த ₹1 வாங்கிக்கிறாரு. ஆனா அவரோட அந்த ஈகோ கொஞ்ச நேரம் இந்த கர்வம் அந்த இடத்துல உடைச்சு கொடுத்து. இதுதான் நம்ம முடிக்கிற கதை. அடுத்தது தேவந்தி அப்படிங்கிற ஒரு சிறுகதை. M.A. சுசீலா அவர்கள் எழுதினது. M.A. சுசீலா ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளர், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்களுடைய சில கதைகள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதில் இந்த கதை ரொம்ப ரொம்ப பிரமாதமான ஒரு கதை. எப்பயுமே நம்ம வந்து காவியங்களில் இருக்கிற ஒரு இன்சிடெண்ட்டை எடுத்து அதை புனைவாக மாற்றுறதுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நமக்கு அந்த காவியத்தை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசையை, ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு கதையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கதை. இந்த தேவந்தி யாரு அப்படின்னா, சிலப்பதிகாரத்துல கண்ணகியோட தோழியா வரா. முதல்ல சிலப்பதிகாரத்துல இந்த கதை எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இவங்க எழுதின கதையை பார்ப்போம். அப்பதான் அந்த கான்டெக்ஸ்ட் புரியும். இந்த தேவந்தி வந்து சிலப்பதிகாரத்துல கண்ணகியோட தோழியா இருக்கா. கண்ணகிக்கு ஒரு கனவு வருது, இந்த மாதிரி கோவலன் திரும்பி வந்தாலும் பெரிய ஒரு கஷ்டம் அவங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிற நிமித்தத்தெல்லாம் வச்சு ஒரு கனவு வரும். அந்த கனவை அவள் வந்து இந்த தேவந்தி கிட்ட தான் சொல்றான். அந்த தேவந்தி வந்து கண்ணகியோட தோழியா காமிக்கிறாங்க. தேவந்தியோட மாமனாருக்கு 2 மனைவி. ஒத்தி மாலத்தின் பேரு முதல் மனைவி, அப்புறம் 2வது மனைவி. முதல் மனைவிக்கு குழந்தை இல்லைங்கிறதுக்காக 2வது மனைவியை கல்யாணம் பண்ணிப்பாரு. 2வது மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்கும், ஒரு புள்ள குழந்தை. அந்த குழந்தைய அந்த முதல் மனைவி ரொம்ப ஆசையா வளர்ப்பான். இவங்க 2 பேரும் சேர்ந்து வெளியில போகணுங்கிறதுக்காக அந்த குழந்தைய அடிக்கடி அவங்கிட்டே கொடுத்துருவாங்க. மாலதி தான் முழுக்க வளர்ப்பான். முதல் மனைவி யாருக்கு குழந்தை இல்லையோ அவ தான் வளர்ப்பான். ஒரு நாள் மடியில படுக்க வச்சு அந்த குழந்தைக்கு பால் சங்குல விடும்போது, புகட்டும் போது அந்த குழந்தைக்கு பொறை ஏறி மூச்சு நின்றுடும். அப்ப இவங்க 2 பேரும் வெளியில கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, பயந்து போயிடுவா. அந்த குழந்தைய தூக்கிட்டு நேரா அந்த ஊர்ல இருக்கிற நிறைய கோவில்களுக்கு போவா. கடைசியா அவங்களுடைய குலதெய்வமான பாசாண்ட சாத்தான் அப்படிங்கிற ஒரு கோவிலுக்கு போவா. அங்க போய் அந்த குழந்தைய விட்டு கீழே கடத்தி அழுவா. அப்ப வந்து இடக்கினி அப்படிங்கிற பிணங்களை தின்னக்கூடிய ஒரு பேய் வந்து இந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடும். அப்போ பாசாண்ட சாத்தான், நீ கவலைப்படாத, நானே உனக்கு குழந்தையா பிறக்கிறேன்னு பிறக்கிறதாகவும் அந்த குழந்தைய தூக்கி நான் வீட்டுக்கு வரதாகவும் அந்த பிள்ளையத்தான் இந்த தேவந்தி கல்யாணம் பண்ணிக்கிறான். இந்த தேவந்தியோட 8 வருஷம் அவர் குடுத்தனம் பண்ணா கூட அவளை தொடவே இல்லை. அவளுடைய ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழலை. 8 வருஷம் கழிச்சு
அவருடைய அம்மா அப்பா எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறம் தேவந்தியை கூப்பிட்டு, நான் உங்கள் குலதெய்வமான பாசாண்ட சாத்தான், என்னால் மன வாழ்க்கையில் ஈடுபட முடியாது, நீ ஒரு தெய்வத்தை கல்யாணம் பண்ணிட்டங்கிற பெருமையோட நீ இருக்கலாம், நீ என்னையே பின்னாடி என்னை அடையணும்னு சொல்லி போயிடுற மாதிரி கதை. இது சிலப்பதிகாரத்தில் இருக்கிற கதை. இந்த கதையை இவங்க புனைவாக மாற்றிருக்காங்க. தேவந்தி கண்ணகியை பார்க்க அந்த அரண்மனைக்கு வரா. கண்ணகி ரொம்ப கவலையாக இருக்கா, கோவலனை நினச்சி ஏக்கத்தில் இருக்கா. கோவலனோட அவள் இருந்த காலங்களை நினச்சி விரும்பி போகிறான். அப்போது தேவந்தி சமாதானம் சொல்ற, நீயும் கோவில்களுக்கெல்லாம் வாயேன், ஏதோ இந்த கோவில்கள்லாம் போய் கொஞ்சம் சில வழிபாடுகள்லாம் பண்ணால் உன் மனசு ஆறுதலாக இருக்குமே அப்படிங்கும் போது கோவலனும் திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது அவள் கோச்சிக்கிறான். உண்மையான அன்புக்கு திரும்பி வராதவன் இந்த மாதிரிலாம் பண்ணினா அவன் வருவான்னா எனக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிறான் கண்ணகி. அப்போ இவன் திருப்பியும் சொல்கிறா, நீக்காக நீ பொட்டு வச்சுக்க மாட்டேங்கிற, எந்த நகையும் போட்டுக்க மாட்டேங்கிற, கழுத்தில் இருக்கிற அந்த தாலி கயிறை தவிர உன் உடம்புல நீ எதுவுமே அணிஞ்சிக்க மாட்டேங்கிற, கோவலன் நினப்பாவே இருக்க அப்படிங்கும் போது கண்ணகி கேட்குற, நீ மட்டும் என்ன பண்ணுற, நீ இருந்தால் உன் கணவன் எங்கேயோ தேசாந்திரம் போயிட்டான், ஏதோ கோவில்களுக்கெல்லாம் இதுக்கு போயிட்டான், ஒரு பில்கிரிமேஜ் மாதிரி போயிட்டான் அப்படின்னு நீ எப்பயுமே கோவில் ஏதானே அவனுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னோடனே அவன் சிரிப்பா. நான் அதுக்கெல்லாம் கோவிலுக்கு போகலை, அவன் வரவே மாட்டான் அப்படின்னு அவன் சொல்லிடுவான். என்ன சொல்கிறேன் நீ அப்படின்னோடனே, இல்லை நான் பண்ணுற வழிபாடுகளுக்கு பின்னாடி அவன் வருவாங்கிற நம்பிக்கைலாம் எனக்கு கிடையாது, நான் பண்ணுற வழிபாடுகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆழமான உண்மையை நான் புதைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னோடனே கண்ணகி கேட்குறா, என்ன நீ சொல்லு அப்படின்னோடனே, ரொம்ப நாளாக எனக்கும் உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்லணும்னு ரொம்ப நாளாக நானும் நினச்சிட்டு இருக்கேன், இன்னைக்கு நான் சொல்கிறேன், அப்போ தான் என் மனசுலேயே இருக்கிற பாரம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். என்னோட மாமனாருக்கு 2 மனைவிகள், ஒத்தி பேர் மாலதி, இன்னொருத்தி அந்த மாலதிக்கு குழந்தை இல்லைங்கிறதுனால இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இன்னொரு பெண்ணுக்கு ஒரு பிள்ளை குழந்தை பிறக்கிறான். இவங்க 2 பேரும் அந்த குழந்தைய மாலதி தான் முழுக்க கவனமாக பார்த்து வளர்க்குறான். இவங்களுக்கும் அது சௌரியமாக இருந்தது, மாலத்திக்கிட்டே அந்த குழந்தைய விட்டுட்டாங்க. ஒரு நாள் ஒரு கல்யாணத்துக்காக என் மாமனாரும் 2வது மனைவியும் வெளியில் போயிருக்கும்போது இந்த குழந்தைக்கு பால் புகட்டியிருக்காங்க. அதுக்கு புறையேறி மூச்சு நின்று போச்சு. பதறி போன மாலதி அந்த குழந்தைய தூக்கிட்டு ஒவ்வொரு கோட்டமாக போகிறான். அப்போது எங்களுடைய கோவிலான எங்களுடைய குலதெய்வமான பாசாண்ட சாத்தனோட கோவிலுக்கு போகும்போது அங்கே கிடக்கிறா. அங்கே அவளுக்கு மயக்கம் வந்துடுறது. பாசாண்ட சாத்தான் அவளுக்குள்ள அப்படியே கனவுக்குள்ள நான் கவலைப்படாத, நான் அவனை காக்கிறேங்கிறான். இவன் மயக்கத்தில் கீழே விழறா. அப்புறமா அவளுக்கு சுயநலம் வரும்போது குழந்தை விளையாடிட்டு இருக்கு. அப்புறம் அந்த குழந்தைய அவ பாசாண்ட சாத்தனே குழந்தையா வந்ததா அவன் நினைச்சுட்டான். அவ தூக்கிட்டு வரும்போது பொறையேறின குழந்தை அவ அங்கங்க அழுதுட்டே குலுங்கி வரும்போது அது கிளியர் ஆயிருக்கும். இங்க வந்த உடனே அவன் பயத்துல மயக்கம் போடும்போது அந்த குழந்தை அப்பயே நினைவுக்கு வந்திருக்கும். இவளுக்கு தெரியாம பாசாண்ட சாத்தான் தான் குழந்தையா பிறந்திருக்கு திரும்பியும் இவன் நினைச்சுட்டான். இப்ப என்ன பண்ணிட்டா, இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லல. எங்கேயாவது இந்த மாதிரி சொன்னால் தனக்கு ஒரு அவப்பேரா இருக்குமோன்னு கணவர்கிட்டையும் சொல்லலை, 2வது மனைவிகிட்டையும் சொல்லலை. ஆனால் இந்த குழந்தைகிட்ட சொல்லிட்டு இருக்கான், நீ தான் பாசாண்ட சாத்தான், நீ தான் எங்கள் குலதெய்வம், நீ தான் அந்த குழந்தைக்கு அதை மைண்டில் கண்டிஷன் பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கான். அந்த பையனும் வளர தன்னையும் ஒரு தெய்வமாக நினச்சிக்கிறான். வீட்டில் வேணுங்கிற எல்லா விஷயத்தையும் நல்லா பண்ணுறான், நல்லா படிக்கிறான், நல்லா அப்பா அம்மாவுக்கு மரியாதையாக இருக்கான், ஊர் உலகத்துக்கு நல்லது செய்கிறான், எல்லாம் பண்ணுறான். இதெல்லாம் சரியாக பண்ணுறவன் திருமணம் ஆகும்போது வீட்டோட கட்டாயத்துக்காக திருமணம் பண்ணிக்கிறான். ஆனால் அந்த பெண்ணை தொடலை, ஏன்னா அவன் தான் ஒரு தெய்வம்னு நினச்சிட்டு இருக்கான். அதனால தேவகந்தி கிட்ட அவன் போகவே இல்லை. கடைசியில் மாலதி இறந்து போகிறா, அவருடைய தகப்பன் இறந்து போய் எல்லாரும் இறந்து போய் அவன் கடமைகள்லாம் முடியும் போது 8 வருஷம் கழித்து மாலதியை கூப்பிட்டு, நான் பாசாண்ட தாத்தான், அதனால நான் போகிறேன், உன்னோட என்னால் குடுத்தனம் பண்ண முடியாதுன்னு விட்டுட்டு போயிட்டோம். இதுதான் விஷயம். இது பெரிய உளவியல் சமாச்சாரம். இது என்னோட மாமியாரான மாலதி அவன் தலையில புகட்டினது. என்னோட கணவனுக்கு அந்த அறிவே இல்லாம அதுக்கு அவன் பலியாயிட்டான். இதுல நான் மாட்டின்ட்டேன். ஆனா இந்த சமூகம், நான் இப்ப இந்த பூஜையெல்லாம் பண்ணி என் கணவன் வருவான்னு சொல்லாம இருந்தேன்னா என்ன அவமானமா பேசும்.
இப்ப நீயே எடுத்துக்கோ, மாதவி மேல இருக்கக்கூடிய ஒரு அந்த ஆர்ட் மேல இருக்கிற அந்த கலை மேல இருக்கக்கூடிய ஆர்வத்தினால கோவலம் போனானா எல்லாரும் உன் மேல எதுவும் குறைன்னு சொல்லலையா? அது மாதிரி என் மேல குறை சொல்லுவாங்க. உலகத்துக்காக நான் வரத்துக்காக பிரார்த்தனை பண்றேன்னு நான் ஒரு டிராமா ஆடிட்டு இருக்கேன். ஆனா அது அப்படி உண்மை இல்லை. ஆனா எனக்கு ஒண்ணு புரியல, ஒவ்வொரு ஆம்பளைக்கும் அவங்க அம்மா அப்பாவுக்கு பண்ண வேண்டிய கடமை இருக்கு, ஊர் உலகத்துக்கு பண்ண வேண்டிய கடமை இருக்கு, எல்லாம் இருக்கு. மனைவிக்கு பண்ண வேண்டிய கடமை ஒண்ணு இருக்கே, அது அவனுக்கு தோணவே தோணாதா? எனக்கு மட்டும் இல்லை, இனிமே வர சமூகத்துக்கும் தோண போறது இல்லை அப்படின்னு ஒரு ஆவேசம் வந்த மாதிரி பேசி அந்த கதை முடிக்கிறான். அடுத்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச எஸ் லக்ஷ்மண பெருமாளுடைய கதை, சீதா பிராட்டியும் சீனி கொத்தனாரும் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. ரொம்ப பிடிச்ச ஒரு, அதாவது நான் நினைப்பேன் தமிழ்ல ஹியூமர் எழுதுறதுக்கு ரொம்ப பேர் இல்லை, அந்த ஸ்பேஸ் இன்னும் காலியாக தான் இருக்கு. எல்லாரும் ஒரு அவசரத்துக்கு ஒரு குட்டியா ஒரு ஹியூமர் எழுதணும், ஒரு சஸ்டெயின்டு ஹியூமர் எழுதுறதுக்கு உண்டான ஒரு பிளேஸ் தேவனுக்கு அப்புறம் காலியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இல்லை, லக்ஷ்மண பெருமாளோட சில கதைகள் படிக்கும்போது எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த சீதா பிராட்டியும் சீனி கொத்தனாரும், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கணபதி வாத்தியாருக்கும் வெங்கடாச்சல வாத்தியாருக்கும் யார் வயறு காஞ்சாலும் மனசு பொறுக்காது. எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அந்தந்த ஊர்ல போய் நாடகம் நடத்துவாரு. இந்த ஊர்ல என்ன விசேஷம்னா, கிராமத்துல போய் நாடகம் நடத்தினோம்னா அந்த ஊர் தலையாரி அந்த நாடகம் நடத்துற வரைக்கும் பணம்லாம் பெருசா கொடுக்க மாட்டாங்கன்னா, அவங்களோட அந்த குழுவோட எல்லாரோட சாப்பாட்டு செலவை தங்குற செலவை அவர் தான் பார்த்துக்கணும். ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பணம் வசூல் பண்ணி அந்த குழுவை அவர் பராமரிப்பாரு அந்த நாடகம் முடிகிற வரைக்கும். அந்த ஊர்ல ஒரு ராமாயணமோ இல்லை ஒரு மகாபாரதமோ ஏதோ ஒன்று போட்டாங்கன்னா அப்புறமா அந்த நாடகம் முடிஞ்ச உடனே மழை பெய்யுங்கிறது ஐதீகம். அதனால அவங்க மாதிரி புக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கணபதி வாத்தியாரும் வெங்கடாச்சல வாத்தியாரும் ட்ராமா அந்த ஊர்ல போட்டிருக்காங்க. அவங்களுக்கு அடுத்த ஊர்ல இருந்து அழைப்பே வராதனால ஒரே சீனை இழுத்துக்கிட்டே இருக்காங்க பல நாளா. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த ஊர் தலையாரிக்கு கையில இருந்த காசெல்லாம் தீர்ந்து போச்சு. ஆச்சுன்னா டிராமா முடிங்கடா, ஏன்னா அப்படி படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த நிலைமையில இருக்காரு. அன்னைக்கும் அந்த சீன் நடக்குது. சீதா பிராட்டி உட்கார்ந்துருக்கா, ராவணன் எனக்கு இடங்கரையா மாட்டியா அப்படின்னு மிரட்டுறாரு. நான் உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த சீதா பிராட்டியை மிரட்டும் போது சீதா பிராட்டி கோவப்படுறான். துஷ்டனை, தூர விலகு, உன்னை நான் என்ன பண்றேன் பாரு, என்னோட கணவர் மட்டும் உன்னோட உயிரை பறிப்பார், நான் நினைச்சா உன் உயிரை எடுக்க முடியும், ஆனா என்னோட கணவருக்கு உண்டான புகழ் வரணுங்கிறதுக்காக நான் அதை பண்ணாம இருக்கேன், துஷ்டனே தூர விலகு அப்படின்னு சொல்லி சத்தமா பேசுறான். சரி, நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரேன் அப்படின்னு நான் போயிடுவோம். இதே மாதிரி டெய்லி இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரேன், இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரேன், ஒரு வாரமா ஓட்டிட்டு இருக்கு. தலையாரிக்கு மண்டை காயுது. தலையாரி உட்கார்ந்துக்கிறாரு. தலையாரி அந்த டிராமா போடுற அந்த சீதா பிராட்டி கிட்ட மெதுவா அந்த ஸ்டேஜ் கிட்ட போய், ஏமா அவன் தான் கேட்கறானே, கொஞ்சம் சரின்னு தான் சொல்லேம்மா, வேலை முடியும்ல அப்படிங்கிறாரு. அங்கிருந்து வேகமா வெங்கடேச வாத்தியார் ஓடியாரு. என்ன தலையாரி, என்ன சொல்றீங்க, இது என்ன வள்ளி திருமணமா, 2 பேரையும் சமாதானப்படுத்தி வச்சு சேர்த்து வைக்க, இது ராமாயணம், நீங்க தள்ளுங்க அப்படிங்கிறாரு. என்னத்த ராமாயணமோ, போயா, காசெல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாரு. அதே நேரம் இங்க திருப்பியும் அந்த ராமாயண சீன் போய்கிட்டே இருக்கு. இவர் கொஞ்ச நேரம் அந்த எங்கேயாவது சீதா பிராட்டி ஒத்துக்குவாரா ராவணன் கிட்ட, என்ன தலையாரி பேசுறீங்க அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க பேச உடனே ஒத்துக்க மாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சீதையை பார்க்கிறாரு. ஓ, புள்ளத்தாச்சியாவ அப்படின்னு சொல்லி. ஏன்னா இத்தனை நாள் இவர் நினைச்சிட்டு இருக்கிற இந்த சீதா பிராட்டியா வேஷம் போட்டிருக்கிறவன் பேரு கூழ மாரியப்பன்னு பேரு. அவன் ஒரு ஆம்பளை. இவர் காலையில வேலைக்கு போயிட்டதுனால சாயந்தரம் நேரம் அவர் இந்த டிராமாக்கு தான் வருவாரு. அதனால அவன் பொம்பளை வேஷம் கட்டிடுவான். அவன் நல்லா 1 மாசம் இங்க தங்கி சாப்பிட்டதுல தொப்பை போட்டுருச்சு அவனுக்கு. இவரு மாசமா இருக்காளோ அப்படின்ன உடனே அவனுக்கு பயம் ஆயிடுச்சு. கண்டிப்பா வெங்கடேச வாத்தியார் இறங்கின உடனே மிதிக்க போறாரு. என்ன ஏண்டா சீதா பிராட்டி மாசமா இருக்காளான்னு கேட்க வச்சுட்டியடா படுபாரி, மிதிக்க போறாரு. அதனால அவனுக்கு அந்த பயம். இதுக்கு நடுவில் தலையாரிக்கு அந்த கவலை,
மாசமா இருக்கனால சேரல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி யோசனை பண்ணிட்டு நாளைக்கு எப்போ இவங்க இதை முடிப்பாங்க, சீக்கிரம் முடிச்சு தொலைங்க அப்படின்னு அவர் கடுப்புல இருக்காரு. அப்பதான் கணபதி இவருக்கு எரிச்சலா வருது. இந்த மனுஷனுக்கு ராமாயணமும் தெரியல, இவங்க நடிக்க வரணும் வாயை கட்டுப்படுத்த மாட்டேங்கிறானுங்க, நமக்கு அவ பேர் தான் மிச்சம்னா அடுத்த கிராமத்துல எங்கேயாவது டிராமா கிடைக்குதான்னு பார்க்க போவான்னு கணபதி வாத்தியார் கிளம்பி போயிடுறாரு பிடிக்காதமுறை. இப்ப கூழ மாறி படிக்க ஒரே பயம். நேற்று தலையாரி கேட்டதுல இருந்து வெங்கடேச வாத்தியார் கையில பட்டா மிதிப்பாருன்னு அவன் ஓடி போயிட்டான் அவருக்கு. அப்போ பார்த்து இவருக்கு ரொம்ப கவலை வந்துருச்சு. யாருக்கு? வெங்கடேச வாத்தியாருக்கு. அன்னைக்கு ராத்திரி டிராமா நடக்கணும், அந்த சீதையா வேஷம் போடுறவன் ஊரை விட்டு போயிட்டான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்னு உடனே இந்த ராவணனா வேஷம் போட்டான்ல அவன் தான் சீனி கொத்தனாரோட பொண்டாட்டி கொஞ்சம் 4 வார்த்தை படிச்சவ. இது ஒன்றும் பெரிய டயலாக் இல்லை, 4 வரி தான். துஷ்டனே தூர விலகு, என்னுடைய கணவர் வர வரைக்கும் நான் பொறுத்து இருக்கேன், நான் நினைச்சா உன்னையே நான் வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்ல இந்த 4 வரியை தானே பேச போறேன், அவளை பேசுற பொண்ணு உன் பொண்டாட்டியை கூட்டு விடா அப்படின்னு சொல்றாரு. சீனி கொத்தனாருக்கு ரொம்ப சந்தோஷம். அவனுக்கு அவன் பொண்டாட்டினா ரொம்ப ஆசை. ஏற்கனவே 4-5 குழந்தை பிறந்தாலும் எப்ப பாரு பொண்டாட்டிக்காரன் பிடிச்சே சுத்துவான். அதனால அவனை ஏதாவது வெளியில வேலைக்கு அனுப்பணும்னா அவன் மாமனாரே கொண்டு வந்து இந்த குரூப்ல சேர்த்து விட்டார், ஊரா போகிறாங்க. அதனால இப்போ பொண்டாட்டி கூட்டுவான உடனே கிளம்பி போய் கூட்டு வந்துட்டான். இப்ப அந்த அம்மா வந்து சீதையா நடிக்குது. இப்ப தலையாரிக்கு அதெல்லாம் வித்தியாசம் தெரியல. இது சீதா, அது ராவணன், அடுத்த போல அதே டயலாக்கு. அப்போ கடுப்பாக இருக்குது. ஏடா சீக்கிரம் டிராமா முடிக்கிறாரு. அப்ப அங்க கூட்டத்துல ஒரு பெண்ணு, ஏன்யா இவங்க 2 பேரும் சேருவாங்களா மாட்டாங்களா இவர்கிட்ட கேட்கிறாரு. எனக்கு இங்க உயிர் போகுது, இவங்க 2 பேரும் சேருவாங்களா சேர மாட்டாங்களா பஞ்சாங்க என்கிட்ட பாக்குற போடி ஊதி அப்படின்னு திட்டுறாரு. அப்பா அவன் அதை போன உடனே இவருக்கு கோபமா வருது. இது எப்போ முடிப்பாங்க இந்த இதை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நாடகம் முடிஞ்ச உடனே எல்லாரும் பள்ளிக்கூடத்துல போய் தங்கி இருக்காங்க. இவன் என்ன பண்ணிட்டா, அந்த கணபதி வாத்தியார் என்ன பண்றாரு, தன்னுடைய குட்டி பேரன், கடைசி பேரன் அவனுக்கு தான் ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு விட்டுருக்காரு, அவனை கூட்டிட்டு நீ போய் அந்த சீதா பிராட்டியை கொண்டு போய் அந்த பள்ளிக்கூடத்துல பத்திரமா கூட துணைக்கு போகணும்னு அனுப்பி இருக்கிறாரு. இவன் கூட்டிட்டு போறான். இந்த ராவணனா இருக்கிறவன் வேஷம் கலைக்காம பொண்டாட்டி மேல இருக்கிற ஆசையில பின்னாடியே போயிடுவான் அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள. இதை தலையாரி பார்த்துடுறாரு. செயல் இப்படியா நடக்குது, படுபாவிங்களா அப்படின்னு திட்டி அந்த பள்ளிக்கூடத்தையே சுத்தி வராரு. வந்து கணபதி வாத்தியார்கிட்ட கண்ணா பின்னாடி திட்டுறாரு. கணபதி வாத்தியாருக்கு ஒன்றும் புரியல, என்ன நடந்தது ஒன்றும் புரியல. மறுநாள் டிராமா நடக்குது. திருப்பியும் வந்து கேட்கறான், என்னோட ஆசைக்கு இணங்க அப்படின்னு. இவன் துஷ்டனே நவனா உடனே தலையாரிக்கோ வந்துச்சு. பொய்யா சொல்ற, நேற்று நடந்ததெல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் கத்தவும் அப்பதான் கணபதி வாத்தியாருக்கு புரியுது. சரி சீனை முடிக்கணும்னு சொல்லிட்டு சட்டுன்னு ஆஞ்சநேயரை கூப்பிடுறா அப்படின்னா அப்பன்னு பார்த்து ஏற்கனவே பெரிய ஆஞ்சநேயர் வேஷம் போடுறவன் டிடி வாங்க போயிட்டான் வேஷத்தோடைய. அப்பதான் ஃப்ரீயா கிடைக்கும். அப்ப என்ன பண்ணு தெரியாம அந்த குட்டி ஆஞ்சநேயரை ஸ்டேஜில் ஏற்றி விடுறாரு. அந்த பையன் வந்து அவனுக்கு சொல்லி கொடுத்த டயலாக்கு கண்டேன் சீதையை. அவன் வந்து நின்று கண்டேன் சீதையை சொன்னேன்ல, இந்த பிள்ளை பார்த்துச்சு, சின்ன பிள்ளை போய் சொல்லுவாயா அப்படின்னு அவர் சொல்றாரு. அதோட அந்த கதை முடியுது. அடுத்த கதை வந்து அசோகமித்திரனுடைய ஒரு சிறுகதை, அவனுக்கு மிகவும் பிடித்த நட்சத்திரம். இந்த அவனுக்கு மிகுந்த பிடித்த நட்சத்திரம்ங்கிற ஒரு சிறுகதை வந்து அசோகமித்திரனோட கதைகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப சட்டிலாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப சாதாரணமாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், போகிற போக்கில் ரொம்ப ஆழமாக ஒரு வெயிட்டாக ஒரு விஷயத்த சொல்லுவார். அதே மாதிரி ஒரு கதை இது. இந்த கதை வந்து ஸ்ரீராம ஒரு பையன், 28 வயசு பையன், படிச்சுட்டு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கான். அவங்க வீட்டு பக்கத்தில் ராமசாமி ஐயர்னு ஒருத்தர் இருக்காரு. பெரிய பழக்கம்லாம் கிடையாது, ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்துருக்கான், பழக்கம்லாம் இல்லை. அவர் ஒரு சம்சாரி, அவருக்கு குழந்தைகள்லாம் இருக்குது, அவ்வளோதான் தெரியும் அவனுக்கு. ஸ்ரீராம் வந்து ஒரு பத்திரிக்கைக்கு அவன் வந்து பணம் கட்டியிருக்கான். டெய்லி அவனுக்கு வீட்டுக்கு ஒரு பத்திரிக்கை வரும். அன்னைக்குன்னு பார்த்து பத்திரிக்கை அவங்க வீட்டுக்கு வழக்கமாக போடுறவர் வராமல் அவரோட பையன்கிட்ட கொடுத்து அனுப்புகிறார் பத்திரிக்கையை, நீ போடுறா இன்னைக்கு அப்படின்னு. அந்த பையன் வந்து ஸ்ரீராம் வீட்டில் போடுறதுக்கு பதிலாக பக்கத்து வீட்டில் அந்த பத்திரிக்கையை போட்டுறான். ராமசாமி ஐயர் காலையில் எழுந்து கதவை தட்டும்போது பத்திரிக்கை இருக்குது, நம்ம வீட்டுக்கு எதுக்கு பத்திரிக்கை, நம்ம அதெல்லாம் வாங்கலையே, இருந்தாலும் ஒரு ஆர்வத்தில் அதை எடுத்து பார்க்குறாரு. அட்டையில் ஒரு அழகான ஒரு படம்,
அப்படியே அந்த பத்திரிக்கையை பிரித்து பார்க்கும்போது ரோட்டில் ஒருத்தன் புளி வித்துக்கிட்டு வரான். புளி விற்றோடனே வீட்டுக்கு ஒரு 2 கிலோ புளி வாங்கலான்னு புளி வாங்க போகிறாரு. புளிக்கு காசு கொடுக்கும்போது தான் கையில் எதில் வாங்கணும்னு தெரியல, அந்த பத்திரிக்கையில் வாங்கிடுறாரு. நீட்டி பத்திரிக்கை மேலே புளியை வச்சிடறான். அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் வீட்டுக்குள்ளே வைக்கிறாரு. திரும்பி வாசலுக்கு வரும்போது அந்த பக்கத்து வீட்டு ஸ்ரீராம் அப்போ தான் தனக்கு வர வேண்டிய பத்திரிக்கை வரல அப்படின்னு வாசலில் தேடிக்கிட்டு இருக்கான். இவருக்கு அப்போ தான் தெரியுது, இது உங்கள் பத்திரிக்கையான்னு கேட்குறா. ஆமாம் அப்படின்னு உடனே கொடுத்துட்றாரு. அவன் அந்த பத்திரிக்கையை வாங்கி பார்க்குறான். அவனுக்கு பிடித்த நட்சத்திரம் அந்த அட்டையில் இருக்கா. ஆனால் அந்த புளி வாங்கினதுனால அங்கங்கே அந்த புளி ஒட்டி இருக்கு. இவனுக்கு ஒரு பெரிய ஆத்திரம் வருது. அறிவே கிடையாது அப்படின்னு அவன் பேசலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை விட்டுறான். இவருக்கு என்ன அப்படிங்கிறவனே 2 பேருக்கும் லேசாக ஒரு சலசலப்பு வருது. அப்புறம் அவன் உள்ளே போயிடுறான். அவர் ஆனால் அந்த புளி அந்த பத்திரிக்கையில் வாங்கினது அங்கங்கே புளியாக அந்த படத்தில் அந்த புளி ஒட்டி இருக்கிறது அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. அன்னைக்கு வெளியில் பார்க்குறான். கொஞ்ச நேரத்தில் ஐயர் வெளியில் போகிறாரு. வேப்ப கொத்து வாங்கிட்டு வர்றாரு. இவனுக்கு புரிஞ்சிருது அவங்க வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லை. அப்போ இருக்கிற காலகட்டத்தில் காலராவோ அம்மையோ வந்தால் கவர்மெண்ட்டுக்கு அரசாங்கத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அரசாங்கத்துலேருந்து வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க, ஏன்னா அது பரவும் அப்படின்ட்டு. இப்போ ராமசாமி ஐயருக்கு 3 குழந்தைகள். அதில் 2வது புள்ள, ஒரே ஒரு புள்ள குழந்தை, மித்த 2 பொன் குழந்தை. அந்த புள்ள குழந்தைக்கு 4 வயசு. அந்த குழந்தைக்கு அம்மா போட்டிருக்குங்கிறது இவன் புரிஞ்சுக்கிறான். இவன் ஆத்திரத்தில் என்ன பண்ணிடறான், அவன் லெட்டர் எழுதி போட்டுறான் கவர்மெண்ட்டுக்கு. போட்டுட்டு இவன் கிளம்பி ஊர் சுத்த போயிடுறான். போயிட்டு சாயந்தரம் வரும்போது அவங்க அம்மா பதப்பதப்பாக சொல்கிறாங்க, உனக்கு தெரியுமா என்ன நடந்துச்சுன்னு? கவர்மெண்ட்லேருந்து வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. அவள் பாவம், இது வரைக்கும் அந்த ராமசாமி ஐயர் கொஞ்சாரியை நான் கண்ணால் பார்த்ததில்லை. வீட்டை விட்டே வெளில வர மாட்டான். அடக்கமான பொண்ணு, அமைதியான பொண்ணு, தெருமுழுக்க கதறி எல்லார் காலையும் விழுந்தா. ஆனால் யாருமே கேட்கல. அந்த குழந்தைய தூக்கின்னு போயிட்டாங்க. அந்த குழந்தை ராஜு. இந்த ராஜு வந்து அம்மாவை பிரிஞ்சு இருந்ததே இல்லை. 4 வயசு குழந்தை அம்மாவை பிரிஞ்சு இருக்குமா? அது உடம்பு சரியில்லாத போது எவ்வளோ அனத்தும். அதை போய் தூக்கின்னு போயிட்டாங்க. எந்த ஆஸ்பத்திரியில் கிடக்கும், எந்த ஆஸ்பத்திரியில் எல்லா குழந்தைகளோட சேர்ந்து எத்தனையோ குழந்தைங்களுக்கு இதே மாதிரி உடம்பு வந்திருக்கும். அதோட விட்டுருப்பாங்க. முரட்டா ஒருத்த ஆள் மிரட்டுவான். அதுக்கு சாப்பிட தெரியாது, மிரட்டுவான். என்ன நடக்குமோன்னு இவங்க புலம்ப தான் எனக்கு பயம் வரும். தான் பண்ணது தப்போ, ஐயோ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், விளையாட்டா கோபத்தில் பண்ணது எவ்வளோ விபரீதமாகிடுச்சு அப்படின்னு நம்ம யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது 2-3 நாள் பார்ப்போம். அவர் பக்கத்து வீட்டில் பெரிய துக்கமாக இருக்கும். அவர் ராமசாமி ஐயர் தெரு முழுக்க அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி அலைவார். 2 நாளில் நியூஸ் வந்துடும், அந்த குழந்தை செத்து போச்சு. அப்போ இவனால் தாங்க முடியாது. இவனால் சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. இவன் நேராக 2-3 நாள் கழித்து அவங்க வீட்டுக்கு போவான். போகும்போது அவர் வாசலில் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு. நான் ராஜுவை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னோடனே என்ன அப்படின்னு கேட்பாரு. நான் தான் அந்த கடிதத்தை எழுதி கவர்மெண்ட்டுக்கு போட்டேன், அதனால தான் அவங்க வந்து உங்கள் குழந்தைய தூக்கிட்டு போனாங்க அப்படின்ன உடனே அவர் சொல்லுவார், இதை என் மனைவி கிட்ட சொல்லு. அவர் எதுவுமே சொல்ல மாட்டார், என் மனைவி கிட்ட சொல்லு அப்படின்னோடனே அவன் மனைவியை கூப்பிட்டு பாரு, இவர் உங்கள்கிட்ட ஏதோ சொல்லணுமா அப்படின்னோடனே அந்த அம்மா வரும். ரொம்ப அடக்கமாக அமைதியாக எப்பயும் போல. இவன் அழுதுண்டே சொல்லுவான், அந்த லெட்டர் நான் தான் எழுதினேன், அதனால தான் அவங்க பையனை தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். அடுத்த கதை நரசையாவுடைய நனைந்த உடல்கள் உலர்ந்த இதயங்கள் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. நரசையா அவர்களுடைய ஒரு முக்கியமான சிறுகதையாக நான் இதை பார்க்குறேன். அவர் வந்து மரைன் இன்ஜினியராக இருந்ததுனால, கப்பல்களில் நிறைய வேலை பார்த்ததுனால கப்பல் சார்ந்த ஒரு கதை. அவர் வந்து ஒரு கப்பலில் வேலை பார்க்குறாரு. அப்போ வந்து கடலில் இருக்கும்போது அதோட விஷயமே வேறு, நிலத்தில் இருக்கிற விஷயமே வேறு. இவர் கடலில் வேலை பார்க்கும்போது நிறைய பேர் இவருக்கு ஜூனியர்ஸ் வந்து சேருவாங்க, இவரோட பழகுவாங்க. இவங்க ஒவ்வொரு கண்ட்ரிக்கு அந்த கண்டெய்னர் எடுத்துகிட்டு போவாங்க. மெயினாக குட்ஸ் எடுத்துகிட்டு போகிற கப்பல் அது. ஒவ்வொரு நாட்டுக்கும் கொண்டு போய் பருப்பு எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது, அங்கேருந்து ஒரு கண்டெய்னர் எடுத்துகிட்டு வருது, அது அப்படியே அமெரிக்கா, லண்டன், அப்படியே இந்தியா அப்படின்னு சுற்றக்கூடிய அந்த கப்பலில் வேலை பார்க்குறாரு. அப்போது இவர் கீழே சதீஷ் சபர்வால் அப்படிங்கிற ஒருத்தன் ஜாயின் பண்ணுறான். அவன் ரொம்ப திறமையான ஒரு ஆஃபீஸர். எடுத்த உடனே டைரெக்டாக கேப்டன் பரீட்சை எழுதி ஒரு சீனியர் ஆஃபீஸராக இவரோட வந்து சேரும். அவனுக்கு கல்யாணம் ஆகல.
அவன் சொல்கிறான், சார் எனக்கு முதல்ல அவன் தன்னோட கதையை இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். சார் முதல்ல எனக்கு இந்த வேலைக்கு வந்தவொடனே இந்த கடல்லாம் பிடிக்கல. ஆனால் போக போக இந்த கடலுக்கு நடுவில் நிற்கும் போது நான் ஒரு ராஜா மாதிரி ஃபீல் பண்ணுறேன். நிலத்தில் இன்னும் சண்டையும் சச்சரவுமா சத்தமாக இருக்கிறேன். எனக்கு இந்த கடலுக்கு நடுவில் நிற்கும் போது நான் ஒரு பெரிய விஷயத்தை ஆழ்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு கல்யாணம் வீட்டில் பார்க்குறாங்க, ஆனால் எனக்கு என்னமோ கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த கடலோட கடல் தான் என் மனைவி அப்படிங்கிறான். இவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிச்சு, இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி அதை இக்னோர் பண்ணுறேன். என்னடா வளர்ற அப்படிலாம் சொல்லாதடா அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் அவன் கல்யாண பத்திரிகையை நீட்டுறான். சார் எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு, ஆனால் எனக்கு பயமாக இருக்குது சார் கல்யாணம் பண்ணிக்க. எனக்கு தான் ஏற்கனவே கடலோட கல்யாணம் ஆயிடுச்சு. என்னோட மனைவி வந்தால் இந்த கடல் ஏற்றுக்குமா? என்னால் என் மனைவியோட வாழ முடியுமா? எனக்கு பயமாக இருக்குது சார் அப்படிமா. நீ ஏதோ குழப்பின்னு இருக்க உடனே இதெல்லாம் ஃப்ரீயாக விடு, நீ முதல்ல போய் கல்யாணம் பண்ணிக்கோ. புதுசாக ஒரு பெண்ணு உன்னை வயிற்றில் வந்தோடனே இதெல்லாம் உனக்கு மாறிடும் அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அவனை பார்க்கவே இல்லை சதீஷ் சபர்வால். ரொம்ப நாள் பிரிஞ்சு போயிடும். 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் கழிச்சு இவர் யார்கிட்ட ஒர்க் பண்ணாரோ அந்த கேப்டன் வந்து இன்னொரு கம்பெனி ஷிப்பிங் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறாரு. அந்த இடத்துல இந்த சதீஷ் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்கிற தகவலும் வருது. இப்போது நரசியாவுக்கு அவன் ஒரு லெட்டர் எழுதிட்டான். இந்த லெட்டரில் அவன் எழுதியிருக்கான், நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு சார். என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த கடிதத்தில் எழுதியிருக்கான், நான் என் மனைவியை ரொம்ப நேசித்தேன், அவளை கல்யாணம் பண்ணி கடலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், என்னோட ஷிப்புக்கு கூட்டிகிட்டு வந்தேன். அது வரைக்கும் நல்லா இயங்கிட்டு இருந்த ஷிப்பில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். என் மனைவி எப்பெல்லாம் கப்பலில் இருக்காலோ அப்போ எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். நான் வந்து அவளை ஒரு சமயம் ஊருக்கு அனுப்பியிருந்தேன். அப்போ வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, என்னோட எல்லா வேலைகளும் சுமூகமாக போயிட்டு இருந்தது. ஒரு நாள் என்னோட ஜூனியர் ஒருத்தன் சொன்னான், கேப்டனோட மனைவி மாதிரி ஒரு துரதிர்ஷ்டவாசி கிடையாது, அவங்க இருந்தாங்கன்னா எல்லாம் பிரச்சனை, அவங்க இல்லாத போது எல்லாம் நல்லபடியாக நடக்குதுங்கிற விஷயம் என் காதில் விழுந்ததுலேருந்து எனக்கு தூக்கம் இல்லை. இந்த கடலையே நான் வெறுக்க ஆரம்பித்தேன். என் அன்பு மனைவியை வெறுக்கிற இந்த கடல் எனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். என் மனைவி திரும்பியும் வரேன், வந்து என் கூட கடலில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் லெட்டர் எழுதியிருந்தான். எனக்கு பயமாக இருந்தது. இருந்தாலும் அவள் வரப்போறா அப்படிங்கிறது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் பயமாக இருந்தது. கடலை பார்த்தேன். அவள் லெட்டர் போட்டபடி அவள் திரும்பி வந்து அந்த கடலில் நாங்கள் போகும்போது திடீர்னு ஒரு இடத்துல புயல் உருவாகுது அப்படிங்கிற செய்தி வருது. நம்ம அந்த வழியில் கடக்க போகிறது இல்லையே, வேறு வழியில் போயிட்டான கடலில் நாங்கள் வேறு பக்கம் அந்த ஷிப்பை செலுத்த ஆரம்பித்தோம். கொஞ்ச நேரத்தில் நான் என் மனைவியோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பேசுறதுக்கு போகும்போது வேகமாக வந்து கதவை தட்டினாங்க. என்னன்னு பார்க்கும்போது நம்ம தப்பாக கணிச்சிட்டோம், நம்ம கணிச்சது சரிதான், ஆனால் வீண்டு மாறிடுச்சு சூழல், இந்த பக்கம் வருது, இப்போது நம்ம வந்து கண்டிப்பாக அந்த ஸ்டாமை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. என் மனைவி என் கூடவே பின்னாடி வந்தா, நீ வெளியில் வராத உள்ள பத்திரமா இருக்குன்னு சொல்லி அவன் கேட்குறேன், உங்கள் கூட இருக்கும்போது எனக்கு என்ன பயம் மேலே வந்தான். அப்பன்னு பார்த்து அந்த ஷிப்பு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 60 டிகிரி டில்ட் ஆச்சு, அவன் மட்டும் தண்ணீரை விட்டான். அந்த ஒரு 10 பேர் போய் தேடினோம், அவளை கண்டுபிடிக்க முடியல. கடவுள் எங்கேயோ போயிட்டான். நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. இது மாதிரி நிறைய பேர் இந்த கடலில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே நனைந்த உடல்களோட உலர்ந்த இதயங்களோட தான் இந்த வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கதை. இன்னொரு கதை சொல்லணும்னா முத்துலிங்கமோட புவியீர்ப்பு கட்டணம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. இது சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு இந்த கதையை படிக்கும்போது சுஜாதா அவர்களுடைய நிறைய கதைகள் ஞாபகம் வந்தது. இந்த கதை எப்படின்னா, ஒரு ஆளுக்கு ஒரு லெட்டர் வரும், அரசாங்கம் நீங்கள் இத்தனை நாள் செலுத்தாத புவியீர்ப்பு கட்டணத்தை செலுத்தும்படி அறிவுறுத்துகிறது அப்படின்னு. இவன் கடுப்பாயம், ஏண்டா தண்ணிக்கு பணம் கட்டுறேன், நான் சுவாசிக்கிற அந்த மூச்சு காற்றுக்கு நீங்கள் அதை சுத்தம் பண்ணி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு மூச்சு காற்றுக்கு பணம் கட்டுறேன், அப்புறம் ரோடு டேக்ஸு, இன்கம் டேக்ஸு, எல்லா டேக்ஸும் கட்டுறேன், இப்போ என்னடா புவியீர்ப்பு கட்டணம் என்னடா புதுசாக ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் அதை அவாய்ட் பண்ணுவான்.
திருப்பி திருப்பி இவருக்கு அரசாங்கத்துலேருந்து கால் வரும். சார் நீங்கள் புவியீர்ப்பு கட்டணம் இன்னும் செலுத்தலை, நீங்கள் செலுத்துறீங்க அப்படின்னோடனே, மேடம் நீங்களே நியாயமாக சொல்லுங்கள், தண்ணி நான் யூஸ் பண்ணுறேன் கட்டுறேன், சரி யாருக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அதுக்கும் பணம் கட்டுறேன், நான் வீடு தங்கியிருக்கேன் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அதுக்கும் கட்டுறேன், இந்த புவி ஈர்ப்புங்கிறது நான் ஒன்றும் கேட்டு வாங்கிக்கலையே, அதுவா இருக்குல்ல, நியூட்டன் காலத்துலேருந்து அதுவா இருக்குல்ல, நியூட்டன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து அதானே இருக்கு, இதுக்கு இருக்கு மேடம் டேக்ஸ் அப்படின்னோடனே, அதெல்லாம் இல்லை, புவி ஈர்ப்பு கட்டணம் நீங்கள் கட்டி ஆகணும், அதுவும் உங்கள் வீட்டில் எல்லாரும் வெயிட்டு கூடியிருக்கீங்க, போன வருஷத்துக்கு இந்த வருஷம் உங்கள் பொண்டாட்டி வெயிட்டு போட்டிருக்கா, அதனால நீங்கள் கண்டிப்பாக கட்டணும் அப்படின்னோடனே இவருக்கு கண்டிப்பாக இருக்கும். சரி மேடம், இப்போ நான் இதை கட்டலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் புவியீர்ப்பு கட்டணம் கட்ட மாட்டேன், நீங்கள் என்ன தண்டனை எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னோடனே அந்த கம்ப்யூட்டர் சொல்லும், இப்படி தான் ஒருத்தர் கட்ட மாட்டேன் ரொம்ப ரகலை பண்ணாரு, அவரை நாங்கள் ஸ்பேஸில் கொண்டு போய் ஒரு வாரம் விட்டுட்டோம், அந்த இடத்துல தொங்குறாரு கொஞ்ச நாள், அப்புறம் அதோட அருமை தெரிஞ்சு திருப்பி கூட்டின்னு வந்துட்டோம், மரியாதையை கட்டிட்டாரு. ஆனால் பிரச்சனை என்னன்னா அந்த பணத்தை கட்டினது இல்லை, அவரை ஸ்பேஸுக்கு கூட்டிட்டு வந்த பணம் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து அவர் தான் கட்டணும். அவர் வந்து அதை 185 வருஷம் கட்டணும், அவங்க குடும்பத்தில் எல்லாரும் கையெழுத்து கொடுத்துருக்காங்க பரம்பரையாக கட்டுறோம்னு சொல்லிட்டு, அதே நிலைமை உங்களுக்கு வேணுமா அப்படின்னு அந்த கம்ப்யூட்டர் சொன்னோடனே, ஐயோ இல்லை மேடம் நான் கட்டிடுறேன் மேடம், கண்டிப்பாக கட்டிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் பல விஷயங்கள் புதுமையாக எப்படி மேடம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லைங்க எங்கள் அரசாங்கத்துக்கு நிறைய மூளை, நாங்கள் அப்படி தான் கண்டுபிடிப்போம், நீங்கள் கட்டிடுங்க அப்படின்னோடனே அவர் அந்த பணத்தை கட்டிடுவார். திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி இன்னொரு டேக்ஸுக்கு கால் வரும், இவன் கட்டுப்பாயிடுவான். மேடம் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு வச்சு, இந்த வானத்தில் இந்த நட்சத்திரங்கள்லாம் சும்மா தான் நடந்திருக்கு, அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த வரி கேட்கல, இங்கேருந்து பார்த்தா நட்சத்திரம் தெரியுது, நிலா தெரியுது, அதுக்கெல்லாம் எப்போ வரி வசூலிப்பீங்க கொஞ்சம் யோசிங்க அப்படின்னே, நல்ல ஐடியா, நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட பேசுகிறோம். ஸோ இது வரைக்கும் 9 கதைகள் சொல்லியிருக்கேன், இன்னும் ஒரு கதை மட்டும் சொல்லிடுறேன். பூராசாமி அப்படிங்கிற ஒரு சிறுகதை அன்பாதவன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஒரு மத்தியானம் வேலையில் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது வாசலில் ஒரே சத்தம் கேட்டு அவன் எழுந்து வரான். எழுந்து பார்த்தா மாமியார் சத்தம் போடுறாரு, ஏன்னா வீட்டு வாசலில் முழுக்க ஒரே பன்னி கூட்டம். இதை தூக்கி அந்த பக்கம் கூட்டிகிட்டு போக மாட்டியா, அவங்க ஒரு வேலை இல்லையான்னு அவனையோ பார்த்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து வெளில பார்க்குறேன், என்னம்மா ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னோடனே, என்ன ஆச்சுட்ட அப்படின்னோடனே, இங்கே பாருங்க டெய்லி பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது, அந்த கல்யாண மண்டபத்துடைய எச்ச இலையை போடுறத சாப்பிட்றதுக்காக அந்த பன்னிக்கூடத்தை கூட்டிகிட்டு வரான், இங்கே கூட்டிகிட்டு வராதுன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னோடனே இவரும் கூப்பிட்டு மிரட்டுறாரு, கூப்பிட்டு போயா அப்படின்னோடனே, பாவசாமி குழந்தைங்க அதுங்க ஒன்றும் சொல்லாத, பன்னி உனக்கு குழந்தையா அப்படின்னோடனே, ஆமாம் சாமி என் குழந்தைங்க தானுங்க, அதுங்க நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். நான் இங்கே பக்கத்தில் அதுங்களுக்கு எனக்கு ஒன்றும் பெரிய வசதி இல்லை சாமி, இதுங்களெல்லாம் ஒரு பட்டி வச்சு பார்த்துக்கிறதுக்கு, அதனால அங்கே கூட்டிகிட்டு வரேன், அதுங்க வந்து இந்த எச்ச இலையை சாப்பிட்டுட்டு போயிடும் அப்படின்னோடனே அவனுக்கு கடுப்பாக இருக்கும், நீ மாதிரி கூப்பிட்டு போடா அப்படின்னு சொன்னால் அவன் காலையே வாங்காமல் இருப்பான். உன் பேர் என்ன அப்படின்னோடனே, பூராசாமி அப்படின்பான். பூவராக சுவாமிங்கிறத பூராசாமின்னு அவன் வச்சிருப்பான். இவர் புரிஞ்சுக்குவார். நேராக வீட்டுக்குள்ள வந்து உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுவார். கார்பரேஷனோட நண்பர் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவன்கிட்ட வந்து இதை இந்த பண்ணியாக இருக்கா, முதல்ல ஏதாவது ஏற்பாடு பண்ணுன்னா அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது கவர்மெண்ட்டில், அவங்க மேலே கையை வச்சேன்னு வச்சுக்க இன்னும் இருந்தது பெரிய பிரச்சனையாயிடும், சட்ட ஒழுங்கு பிரச்சனையாயிடும், நீயா பார்த்து ஏதாவது பண்ணிக்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்வான். சரி இவர் கொஞ்சம் தூங்கி எழுந்துப்பாரு. மனைவி சீண்டுவா, உங்களால் அவனெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, சும்மா வேலையை பாருங்க அப்படின்ன உடனே இவருக்கு ரோசமாயிடும். பையனை கூப்பிடுவான், ஏண்டா அந்த பூராச்சாமி இருக்கிற இடம் தெரியுமான்னு, தெரியும்பா நான் விளையாடுற கிரவுண்டு பக்கத்தில் தான் இருக்கான் அப்படின்னோடனே, சரி கூப்பிட்டு போ அப்படின்னோடனே கிளம்பி அவனோட அந்த பூராச்சாமி வீட்டுக்கு போவான். அது வந்து அந்த கிரவுண்டை தாண்டி ஒரு பெரிய குவார்ட்டர்ஸ் இருக்கும், அதையும் தாண்டி ஒரு சின்ன ஓடை மாதிரி கூவை மாதிரி ஒரு ஆறு போடும். அதோட இடத்துல ஒரு 4 குடிசை இருக்கும், ரொம்ப அழுக்கா கொஞ்சம் கூட சுகாதாரமே இல்லாத ஒரு இடம். அங்கே ஒரு பட்டி இருக்கும், அங்கே ஒரு 4 பன்னி இப்படி இருக்கும். அந்த இடத்துல வாசலில் ஒரு பெரிய டயரு, பெரிய ப்ளூ கலரு பெரிய டின்னு எல்லாம் இருக்கும், அதுலாம் அந்த எச்ச இலையெல்லாம் இருக்கும். இவன் இன்னும் கொஞ்சம் எச்ச இலையை எடுத்துகிட்டு ஒரு வண்டியில் கட்டிக்கிட்டு இருப்பான் அந்த பூராச்சாமி. இவரை பார்த்த உடனே, ஐயா நீங்கள் எதுக்கு இங்கெல்லாம் வந்துக்கிட்டு அப்படின்னே,
நானே கூட்டிகிட்டு வந்துடுறேன் எல்லா குட்டிங்களையும் அப்படின்னோடனே அவள் சொல்லுவான், இல்லை எதுக்குங்கயா வந்தீங்க, ஏதாவது வேணுமா, நான் கண்டிப்பாக அந்த குட்டிங்களெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன், அதுங்க பாவம் அப்படின்னு அவன் திருப்பியும் ரொம்ப பரிவாசு பேசும்போது இவர் பார்ப்பார், அவனோட மனைவிலாம் வந்து ரொம்ப அழுக்கான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு 2 குழந்தைங்களை வச்சுட்டு பேன் பார்த்துட்டு அந்த பக்கமே பண்ணி ஓடிட்டு இருக்கும். அப்போ தான் நம்மளால இந்த இடத்துல வாழ முடியுமா அப்படின்னு ஒரு சிந்தனை வந்த உடனே இவர் அமைதியாடுவார். இல்லை பூராச்சாமி, இங்கே தான் அந்த கிரவுண்டை பார்க்க நான் வந்தேன், நான் பார்க்க வரல, இங்கே தான் இருக்கியா, சரி பார்த்துக்க அப்படின்னு கிளம்பிடுவார். தான் எப்பேற்பட்ட ஒரு இடத்துல இருக்கோம், தன்னோட சூழ்நிலை எப்படி இருக்கு, நம்மளால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு நாளாவது வாழ முடியுமா அப்படின்னு யோசனை பண்றதுல அவன் மேல இருந்த வெறுப்பும் அந்த பன்னிகள் மேல இருக்கிற வெறுப்பும் ஒரு செகண்ட்ல அவருக்கு மாறிடும். தான் இந்த கதை. தேங்க்யூ. இதோட 10 கதைகள் சொல்லியாச்சு. தேங்க்யூ.